உங்க குடும்பத்துல உங்க பேரனுக்கு இங்க படிக்கிறதுக்கு தகுதியான பள்ளிக்கூடம் கூட இல்ல, காலேஜ் கூட இல்ல, அதனால நீங்க லண்டன்ல கொண்டு படிக்க வச்சிருக்கீங்க. அப்படித்தானே சொல்லணும். அதை தமிழ்நாட்டுல கல்வி அவ்வளவு மட்டரகமா தான் வச்சிருக்கீங்க. அப்போ இவ்வளவு காலமா தமிழ்நாட்டுல கல்வி வளர்த்த லட்சணம் தான். 6 மாசத்துக்குள்ள ஆட்சியை கலைக்கணும். அப்படி கலைக்காம விட்டோம் அப்படின்னா திமுக அழிஞ்சு போயிடும். கனிமொழி அது இருக்கிறதுல ரொம்ப பெரிய கிரிமினல். அது அந்த அம்மா அது பயங்கரமா பிளே பண்ணக்கூடியது. இப்ப அதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அதுவும் காத்து இருக்கு. திமுகவும் ஒண்ணும் இல்லாம அப்படி நின்றுட்டு இருக்கு. எப்ப அது 2ஆ உடைஞ்சு 3ஆ தெரிச்சு போகணும்னு தெரியாது. அதனால அந்த 6 மாசம் வரைக்கும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த நகர்வை பாருங்க, 10 பேர் 15 பேர்லாம் தாராளமா விலை போயிருவாங்க. விலை நீங்க அதிமுகவில் உள்ள எம்எல்ஏ விலை போவாங்கன்னா அப்புறம் தாவகவில் உள்ள எம்எல்ஏ விலை போக மாட்டான், எல்லாரும் தான் போவாங்க. இப்ப மாட்டிக்கிட்டாங்க, அதனால அதை அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது மாட்டாத அளவுக்கு பண்ணுங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதுவே லண்டன்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4ஆம் தூண் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழக அரசியலை பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் 50 நாள கடந்து அவரோட ஆட்சியை சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதை பகுக்கிறதுக்கு திமுக பல சதிகளை பண்ணிட்டு இருக்கு, பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. திமுக என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க? திமுக தலைவர்கள் எல்லாம் இப்ப இங்க இல்ல, அவங்க இந்தியாவிலே இல்லை, எல்லாம் லண்டனுக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே ஒரு 10-15 நாள் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பன் உதயநிதி, அப்புறம் துர்கா ஸ்டாலின், அந்த குடும்பத்தோடு எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 10-15 நாள் அங்கே இருந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு காரணம் சொல்கிறது இன்பநிதிக்கு பட்டமளிப்பு விழா, அதனால் நாங்கள் அங்கே போகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ தமிழ்நாட்டில் கல்வி அவ்வளோ மட்டரகமாக தான் வச்சுருக்கேன். அப்போ இவ்வளவு காலமாக தமிழ்நாட்டில் கல்வி வளர்த்த லட்சணம் இதுதான். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பேரனுக்கு இங்கே படிக்கிறதுக்கு தகுதியான பள்ளிக்கூடம் கூட இல்லை, காலேஜ் கூட இல்லை, அதனால நீங்கள் லண்டனில் கொண்டு படிக்க வச்சுருக்கீங்க. அப்படி தானே சொல்லணும். அதை அந்த தரம் கல்வித்தரம் தமிழகத்தில் மட்டரகமாக வச்சுருந்ததுனால தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவலையும் சொல்லணும். தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 2006-2011 காலகட்டத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியிலே திமுக அதை சொல்லியிருந்தாங்க, சமச்சீர் கல்வி திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. சமச்சீர் கல்வி திட்டம் என்ன கணக்கில் அவங்க எங்கள் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது பாமரன் படித்த, அதாவது வசதியானவன் ஏழை, அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் அரசாங்க பள்ளி தனியார் பள்ளி எந்த பள்ளியில் படித்தாலும் ஒரே சீரான கல்வி திட்டம் இருக்கும். அப்போ ஒரே ஸ்டாண்டர்டில் அவங்க படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தரமான கல்வியே கிடைக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த போகிற போகிற 2011 நெருங்கும் போது அதை அமல்படுத்தி விட்டாங்க. வேண்டா வெறுப்பில் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. சொல்லும்போது நல்லா தானே இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், நல்ல விஷயம் தானே, அப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க ஏழை பாளையங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. கடைசியில் பார்த்தா இந்த தனியார் பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து திமுக அதை கருணாநிதிட்ட போய் எல்லாம் ஒப்பாரி வச்ச உடனே, ஆஹா இது கிறிஸ்டின் ஓட்டு போயிடும், முஸ்லீம் ஓட்டு போயிடும், அதை தானே பார்த்தாரு. உடனே அதனால அப்படியே அதை எப்படி நடைமுறைப்படுத்தாமல் இருக்கணும்னு ஆலோசனை பண்ணாங்க. கடைசியில் ஒரு மட்டரகமான ஒரு கல்வி திட்டத்தை வகுத்து அதுக்கு சமச்சீர்னு பேர் வச்சு, சமச்சீர் கல்வின்னு பேர் வச்சு நடைமுறைப்படுத்தினாங்க. அந்த கல்வி திட்டம் உருப்படியான ஒழுங்கான திட்டமாக இருந்தால் கருணாநிதி குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேரும் அதை தானே படிச்சிருப்பாங்க. ஏன்னா முதலமைச்சர் கருணாநிதி, துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அன்றைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த கல்வி திட்டத்துக்கு பேர் சமச்சீர் கல்வி திட்டம். அதை நடைமுறைப்படுத்தி கடைசியில் படித்தது ஏழை பாளையங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான். சிபிஎஸ்சிலாம் அது மத்திய அரசு கல்வி திட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ தனியார் கல்வி மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ எல்லாம் மத்திய அரசு கல்வி திட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்க. இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம், கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை மு.க. ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்திலே அமல்படுத்தலை. அங்கே தமிழில் பேசினா 500 ரூபா ஃபைன்னு சொன்னாங்க. தமிழே கிடையாது, தமிழ் வழியும் கிடையாது, தமிழும் கிடையாது, அங்கே தமிழுக்கு வாழ்வும் கிடையாது அங்கே. ஆனால் இவங்க அதே தான் இப்போ பேரன், அடுத்த வாரிசு உதயநிதியுடைய பையன் இன்பன் உதயநிதி. அவர் படிக்க இந்தியாவிலே கல்வி நிறுவனம் இல்லாமல் போச்சுல்ல. நீங்க படிக்கிறதுக்கு அங்க போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குங்கிறதுனால போறீங்களா, இல்ல இங்க அதுக்கு லாய்க்கு இல்லை, அங்க இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனமும் சரியில்லை. அது செந்தாமரை நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமும் சரியில்லை, இல்லைன்னா ஏவாவையில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ
இங்க நடத்தக்கூடிய எந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் வந்து தரமா ஸ்டாண்டர்டா இல்லை. அதனால இதை விட உயர்ந்த ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய லண்டன் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோம். அப்படித்தானே சேர்த்துருக்கீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தமிழக. இப்ப அவங்க ஆலோசனை அங்க போயிருக்காங்க. அதை போயிட்டு இப்ப அங்க உட்கார்ந்து இருந்து தமிழகத்துல இனிமே வந்து தேவக ஆட்சியை கவிழ்க்கிறது எப்படி, இப்ப அதான் உச்சகட்டத்துல இருக்கு. 6 மாசத்துக்குள்ள இதை வந்து இந்த ஆட்சியை கலைக்கணும். அப்படி கலைக்காம விட்டோம் அப்படின்னா திமுக அழிஞ்சு போயிடும். இப்ப அண்ணா திமுக அழிஞ்சிட்டு முக்காவாசி அழிஞ்சாச்சு. அண்ணாமலை இப்ப வந்து பாஜக தனியாக கட்சி ஆரம்பிச்சு இப்பெல்லாம் வெளியே வந்துட்டார் அப்படின்னா அண்ணா திமுகவில் இருக்க நிறைய பேரே போய் அண்ணாமலை பக்கம் போயிடுவாங்க. ஏற்கனவே தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் தான் நிக்கிறாங்க. அவங்க திமுக பக்கம் போக முடியாது. இதை வந்து வலை போட்டு இழுக்கிறாங்க தாவக்காரங்க. ஜோசப் விஜயும் ஆதவ் அர்ஜுனும் இந்த வேலையை தான் செய்யறாங்க. ஆனா தொண்டர்கள் வரமாட்டேங்கிறாங்க. நிர்வாகிகளை வாங்க முடியுது, விலை கொடுத்து வாங்க முடியுது. தொண்டர்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆமா, அவங்களுக்கு 2 கோடி வாக்கு, 2 கோடிக்கு மேல அவங்களுக்கு ஓட்டு போட்ட தொண்டர்கள் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க. எம்ஜிஆரை நேசிச்சவங்க, ஜெயலலிதாவை நேசிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த தொண்டர்களை நீங்க வாங்க முடியாம இப்ப இருக்கு. அது ஒரு விஷயம் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் இவங்க வந்து நாங்களும் அதிமுக தான், நாங்களும் எம்ஜிஆர் தான், நாங்களும் ஜெயலலிதா தான் சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு ஆதவ அர்ஜுனால இருந்து அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதிமுக அழிஞ்சது ஏறக்குறைய. திமுகவும் ஒன்றும் இல்லாமல் அப்படி நின்றுட்டு இருக்கு. எப்போ அது வந்து 2ஆ உடஞ்சி 3ஆ தெரிச்சு போகணும்னு தெரியாது. இந்த நேரத்தில் வந்து கனிமொழி அது இருக்கிற ரொம்ப பெரிய கிரிமினல். அது அந்த அம்மா அது பயங்கரமாக வந்து பிளே பண்ணக்கூடியது. இப்போ அதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அதுவும் காத்திருக்கு. கட்சியை வந்து இனிமே எப்படி முன்னிலைப்படுத்துறது, எப்படி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரையே தோத்து போயிட்டாரு, அடுத்த அளவுக்கு கட்சி வந்து பின்தங்கி போய் நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும்? கட்சியை வளர்க்கணும்னா ஒரே வழி இந்த ஆட்சியை ஒழிக்கணும், இந்த ஆட்சியை காலி பண்ணணும். அப்போ ஆட்சியை காலி பண்ணணும்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏ பேரம் பேசி வாங்கணும். அதுக்கு செந்தில் பாலாஜியை நம்பி அவங்க மூலமாக அதை முயற்சி பண்ணாங்க. முதல் காயை நகர்த்தினாங்க. அது செல்லாமல் போச்சு, அது ஏடபடமாகி போச்சு, பேக் ஃபயர் ஆகி போச்சுது. அதனால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு இவங்க யோசிப்பாங்க. ஆனால் நான் இன்னொரு கருத்தும் இதில் சொல்கிறேன். இது அவ்வளோத்துக்கு மூல காரணம் யாரு? ஜோசப் விஜய் தான். முத அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து குதிரை பேரம் பேசாமையே நீங்க வந்து விலை கொடுத்து வாங்காமே ராஜினாமா பண்ணாங்க. அவங்களா வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்களோ. அது இப்படி எலெக்ஷன் முடிஞ்சு அந்த எம்எல்ஏ பதவியேற்று கையெழுத்து போட்டு அந்த மைய காயில அதுக்கு உள்ளால வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? அவங்க கட்சியில என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டும், தனியா கூட 2 குரூப்பா இருக்கட்டும், அது அவங்க உள்கட்சி பிரச்சனை விவகாரம்னு எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக வேண்டி உடனே ஜோசப் விஜய் கட்சியில வந்து சேரணும்னு என்ன அவசரம் அவங்களுக்கு வந்துச்சு? பேரம் பேசுனீங்க, 35 கோடின்னு சொன்னாங்க அன்னைக்கு. இப்போ எம்எல்ஏக்கு விலை தமிழ்நாட்டில் 35 கோடி தான். அது இப்பவும் கூட பேரம் பேசினதுல 35 கோடி தாரன்னு சொன்னாங்கன்னு தான் திமுக தரப்புல பேசினதுக்கும் அதை தான் சொல்றாங்க. அப்போ கள்ள லாட்டரி வித்த பணத்துல என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி தானே நீங்க நினைச்சீங்க. நீங்க தான் தொடங்கி வச்சீங்க. அவங்க எல்லாம் சாணாலாம் ஒருத்தனை எவனும் வரமாட்டாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாம் மிரட்டுனீங்க. இந்த அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவரு குட்கா வழக்கு அவருக்கு மேல தொங்கிட்டு இருக்கு, கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலேயும் அந்த ஊழல் வழக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. கலந்த ஆட்சியில் போட்ட இது கூட அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. இவங்க பேசுறாங்க. அப்படிதான் அரசியல் அதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவங்கள நீ வந்து வந்தா நாங்க வந்து அந்த கேஸ் எல்லாம் நாங்க வச்சிருவோம். அப்படியே நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க நிரபராதி ஆயிருவீங்க, யோக்கியன் ஆயிருவீங்க. ஏன்னா இந்த ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, அதுக்குள்ளால அப்படியே விஜயபாஸ்கரை போட்டுட்டீங்கன்னா அவர் புனிதமா ஆயிடுவாரு. அவர் வந்து புனித சக்தியா மாறி போயிடும். அப்படித்தானே இவங்க தூய சக்தியா மாறிடுவாரு. அதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரு, இப்ப தூய சக்தியா மாறிட்டாரு. அதே மாதிரி இந்த 5 எம்எல்ஏ நீங்க 5 எம்எல்ஏ குதிரை பேரம் பேசல அப்படின்னு வைகோவே சொல்லல. 2 எம்எல்ஏ வந்து நீங்க ராஜினாமா பண்ண வைங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன தேவையா நான் பாத்துக்கிறேன், நான் அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன், என்ன பண்ணணுமோ நான் செய்யறேன், எல்லா உதவியும் பண்றேன்னு சொல்லி ஜோசப் விஜய் சொன்னதாக மூத்த அரசியல்வாதி தானே வைகோ. அவரே பேட்டியிலே சொல்லல, வெளிப்படையாவே சொல்லல. அதுக்கு பேர் என்னது? குதிரை பேரம் தானே. அமௌண்ட் இவ்வளவு தாரேன்னு சொன்னா மட்டும்தான் அது குதிரை பேரமா? கிடையாது இல்ல. இந்த இதை நாங்க செய்து தாரேன்னு சொல்லி இது மதமாத்திர கும்பல் செய்யற வேலை. இந்த மஞ்சமாவை கொடுத்து மதம் மாத்தினது, இந்த பால் பவுடரை கொடுத்து மதம் மாத்தினது, உனக்கு பொண்ணு கட்டி தரேன் நீ மதம் மாத்திரம், இவங்க ஊர்ல அதான் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி தானே. ஆமா, ஆளுங்கட்சி அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சார். அவருக்கு மெஜாரிட்டி வேணுங்கிறது. மெஜாரிட்டி வேணும்னா நீங்க எடப்பாடியை பார்த்து எடப்பாடியுடைய கட்சியை மொத்தத்தையும் ஆதரவு வச்சு அவருக்கு துணை முதலமைச்சர் தரேன்னு சொன்னீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு அதை அப்படிதான் நம்ம பார்க்கலாம். அதை நீங்க அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கணும். நீங்க வந்து காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ போதும்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் 5 எம்எல்ஏ இருக்குது, அவங்ககிட்ட 5 எம்எல்ஏ
அதுல 2 பேருக்கு அமைச்சர் பதவி தாரேன், இதெல்லாம் சொல்லி எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. எல்லாம் பண்ணி எடுத்து முடிச்சிட்டீங்க. அவங்களுக்கு வேற எம்பி பதவி வேற கொடுத்துட்டீங்க. மேல் சபை எம்பி வேற நீங்க காங்கிரஸ் கொடுத்தீங்க. அறக்க பறக்க அதெல்லாம் செய்தீங்க. 5 பேரை வச்சு நீங்க பெரும்பான்மையை கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப நிரந்தரமா 5 வருஷத்துக்குன்னு சொன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி அதுல நீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்குள்ள ஒரு என்னதான் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கணும். வெளியே இருந்து ஆதரிங்க, உள்ள வந்து ஆதரிங்க, துணை முதலமைச்சர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா அது ஒரு வகையில நியாயமா இருந்திருக்கும். இல்ல மு.க. ஸ்டாலின்ட்டே பேசி திமுகவுடைய ஆதரவே வாங்குனீங்கன்னா கூட அதுவும் ஒரு வகையில ஏற்புடையதா இருக்கும். ஆனா அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள வந்து நாங்க மறுபடியும் இங்க நிக்க வச்சு வெற்றி பெற வச்சு நாங்க எங்களுடைய பலத்தை கூட்டுவோம். நீங்க அதிமுக எம்எல்ஏ 5 பேர், இப்ப 7 பேர் மொத்தத்துல எண்ணிக்கையில வராங்க. 6 பேர் இவங்களுடைய கணக்கு. ஜோசப் விஜய் ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப இதெல்லாம் ஜோசப் விஜய் கூட இவங்களுடைய ஆளுங்கட்சி ஆளு. பாக்கி எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எண்ணிக்கை 5 பேர் குறையும் போது உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய 118ங்கிற நம்பரும் குறைஞ்சிரும். அதுவும் கீழே வந்துடும். இப்படியெல்லாம் குறுக்கு கணக்கு போட்டு ஒரு தடவை மெஜாரிட்டியை நிரூபிச்சாச்சு. 6 மாசம் வரைக்கும் உங்களை வந்து என்ன நீங்க உங்க மேல நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர முடியாது. அப்ப மினிமம் 6 மாசத்துக்கு இப்போ ஒரு 50 நாள் முடிஞ்சிருக்கா, இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு உங்களுக்கு கவலை இல்லாத ஆட்சியை நீங்க நடத்த முடியும். இது ஒரு பக்கம் வச்சுட்டீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் வந்து அதிமுக உள்ளவங்களை எம்எல்ஏ எல்லாம் ஆசை காட்டி இல்லைன்னா வேற பேரம் பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள வந்து ராஜினாமா பண்ண வைக்கக்கூடியதை ஒரு ட்ரெண்டா நீங்க உருவாக்கி கொண்டு போறீங்க. அப்ப அது வந்து அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கும் போது இதே ஆயுதத்தை திமுக ஏன் எடுக்காதுன்னு நம்ம நினைக்கிறீங்க? அவங்க எடுத்தாங்க, ஒரு சர்க்கிள் வந்துட்டு அடுத்து இவங்க நீங்க 35 கோடி ரூபாய் தாரேன்னு சொன்னாங்க, அவன் ஒத்துக்கல, அந்த எம்எல்ஏ ஒத்துக்கல, ரைட்டு. அவர்கிட்ட நீங்க 100 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லுங்க, அப்படியே நிப்பார்ல. 150 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லுங்க, அப்படியே யோசிப்பார்ல. நமக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, இவனு நம்மள வந்து ஒன்றும் சம்பாதிக்க விட மாட்டான், நமக்கு அமைச்சர் பதவி தரல. ஒரு எம்எல்ஏ பார்வையில நான் பேசுறேன். அவங்க ஒரு எம்எல்ஏ சாதாரணமா அட்ரஸ் இல்லாம ஏதோ ஒரு ஃப்ளூக்ல எம்எல்ஏ ஆயிட்டாரு. இப்ப அப்படி இருக்காரு. இனிமே வாழ்க்கையில எம்எல்ஏ ஆக முடியுமான்னு தெரியாது. அப்படிதான் தாவக்காவில பல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஒரு வலையை இப்படி போட்டீங்கன்னா 100 கோடி 150 கோடி 200 கோடி கூட கொடுக்க முடியும். மாறன் கொடுக்க ஃபேமிலினால கொடுக்க முடியும். அவங்க அவ்வளவு பெரிய தொழில் இது நடத்திட்டு இருக்காங்க. சபரிசனால கொடுக்க முடியும். அதுல ஒரு 10-15 பேரை இந்த மாதிரி 100-150 கோடி ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடின்னு பேசுனீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு கதை. இல்ல இதுதான் நடக்கும். இதை தான் செய்துட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்றேன். 100 கோடி ரூபாய் வந்து இவங்க கொடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி அவங்க. அதாவது ஒரு தகவலை சொல்றேன், நேற்று பதிவு பண்ணேன். தினகரன் ஒரு பெரிய பத்திரிகை. அது வந்து ஆதித்தனார் குடும்பத்தில் உள்ள ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து அது ஆதித்தனார் குடும்பத்து பத்திரிகைங்கிறது அது ஒரு கௌரவமா தினத்தந்தி, தினகரன், அப்புறம் வந்து இந்த ராணி, கண்மணி, மாலை முரசு, மாலை இது எல்லாமே அந்த நிறுவனத்தை அவங்க ஃபேமிலியில இருந்து தான் வரும். அதுல தினகரனை வந்து அந்த ஓனர் வந்து குமரன் ஆதித்தன், அவங்க மனைவிக்கே தெரியாம அதை விலைக்கு வாங்கி விட்டாங்களே. ஒரு டீல் பேசி டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டாங்க. வாங்கி அவங்க மனைவி கூட தெரியாது. அப்போ சிவந்தி ஆதித்தன் சின்னையா அவர் இருந்த நேரம், அவர் பவர்ஃபுல்லா இருந்த நேரம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவர் தான் இருக்காரு. அப்புறம் வந்து ராமச்சந்திர ஆதித்தன் இருந்தாரு. இவங்க எல்லாம் இருந்த நேரம் இவங்களுக்கு தகவலே தெரியாது. சைலண்டா அப்படியே அடிச்சு முடிச்சு விட்டாங்களே. அதான் கருணாநிதி குடும்பம். அவங்க செய்வாங்க. கருணாநிதிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தகவல். கருணாநிதி மாதிரி பேசியிருக்காரு. பேசின உடனே அந்த ஒரு ட்ரிப்பு இங்கேருந்து ஏதோ மலேசியாவுக்கு போகும்போது இந்த இதில் நடந்த விமானத்திலே நடந்த ஒரு ட்ரிப்பு பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. உடனே தாத்தா கிட்ட பேரன் கேட்டிருக்காரு ஒரு யோசனை, பேரா விட்டுறாத, இது ஆதித்தனார் குரூப்ல உள்ள பத்திரிக்கை, நீ விட்டுறாத, அப்படியே அமைக்கிற, முடிஞ்சு போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கருணாநிதியே சொன்ன வார்த்தை, எவ்வளவு கேட்டாலும் கொடுங்கன்னு சொன்னாராம். அப்படிதான் கேள்விப்பட்டேன் நான். எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து அடிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரே கஞ்ச பிசினாரு, 5 நிமிஷம் கொடுக்க மாட்டாரு யாருக்கும். அப்படிப்பட்ட ஆளு அவரே கல்யாணத்துக்கு வரணும்னா அவருக்கு ரூபா கொடுத்தா தான், அவருக்கு கட்சிக்காரனு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு ரூபா கொடுத்தா தான் வருவாரு. இப்படிப்பட்ட ஆளு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு எவ்வளவு நாளும் கொடுத்து உடனே அதை முடிச்சிரு சைலண்டான்னு சொல்லி சிவந்தேதனுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, சின்னையாவுக்கும் தெரியாது, அவருடைய மனைவிக்கும் தெரியாது. இந்த டீல் முடிஞ்சு போச்சு. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்கு, பணமும் இருக்கு. அவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்ப பண்ண அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்க. ஊழல் பண்ணது வெளியே தெரியாம பண்ணிட்டு தான் அவங்க கருணாநிதி சொல்லி கொடுத்து வச்சிருக்காரு. அதனால விஞ்ஞான பூர்வமா ஊழல் பண்ண குரூப் அது. அதனால இப்ப வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால அதை அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது மாட்டாத அளவுக்கு பண்ணுங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதுவே லண்டன்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. பாருங்க, இன்னும் 2 மாசம் கழிச்சு பாருங்க, இல்ல 3 மாசம் கழிச்சு பாருங்க. அது ஸ்டாலின் சொல்லிட்டு தான் தெரியுமா, 6 மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி கவிழும்.
சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? 6 மாசங்கிறது அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கக்குள்ள அவகாசம். அதனால அந்த 6 மாசம் வரைக்கும் இவங்க பார்ப்பாங்க. அடுத்த நகர்வை பாருங்க, 10 பேர் 15 பேர்லாம் தாராளமா விலை போயிருவாங்க. விலை நீங்க அதிமுகவில் உள்ள எம்எல்ஏ விலை போவாங்கன்னா அப்புறம் தவேகாவில் உள்ள எம்எல்ஏ விலை போக மாட்டான், எல்லாரும் தான் போவாங்க. நீங்க எலெக்ஷன்ல வெற்றி பெற்றிருக்காரு, பாஜக கூட்டணியில நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதை தவேகா இதுல டிடிவி தினகரனுடைய கட்சி எம்எல்ஏ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெற்றி பெற்றிருக்காரு. காமராஜ் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்களே, உடனே தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்ப அவருக்கு நீங்க என்ன ஆசை வார்த்தை கொடுத்து அமைச்சராவும் கூட ஆக்கல. அப்ப அவருக்கு ஒரு ஆசை சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்றோம், இல்லைன்னா பண்ணிருப்பீங்கல்ல. அதே இதை திமுக பண்ணும். நீங்க நினைச்சா அதிமுக எம்எல்ஏ நீங்க பேரம் பேசலாம், குதிரை பேரம் பேசலாம், இல்ல கழுத பேரம் பேசலாம், என்ன பண்ணி பேரமும் பேசி வாங்கலாம். வாங்கி நீங்க உங்களோட பதவியை ராஜினாமா பண்ண வைக்கலாம். அமமுக எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏங்கிறனால அதை நேரே உங்க பக்கமே கொண்டு வைக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்ய முடியும். அப்படின்னா அதே மாதிரி எதிராளி உங்க எம்எல்ஏட்டையும் பேரம் பேச மாட்டான்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, அவரு அரசியலுக்கு சொல்லி அவரே கட்சியை காயலாங்கடையில விட்டுட்டு எங்க தேடுறதுன்னு தெரியாம இப்ப இருக்காரு. இல்ல அது இல்ல கண்டிப்பா நான் என்னுடைய பார்வை இதுதான். நீங்க விலை கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்க முடியும் அப்படின்னா நான் விலை கொடுத்தும் வாங்க முடியுங்கிறது தான் லாஜிக். அதுதான் இப்ப என்ன மாட்டிக்கிட்டாங்க. சரி, அதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எடுத்து நம்ம ஜாமீன்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. பணம் தான், பணத்துக்கு தானே எல்லாரும் போறாங்க. இவங்க என்ன சித்தாந்தத்துக்கா போறாங்க? தாவேகாவுக்கு என்ன சித்தாந்தம் சொல்லுங்க? தாவேகாவுக்கு விஜய்க்கு என்ன சித்தாந்தம்? ஊழலை ஒழிப்போம்னு அவர் சொல்றாரு. அவர் வாங்கின காருக்கு அவர் முதல் டாக்ஸ் கட்டல, அதுதானே அவருக்கு அதுவே ஊழல் தானே. அவருக்கு வீட்டுல நீங்க இந்த பழைய பேப்பர் எடுத்து கூகுள்ல அப்படியே கொஞ்சம் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த விசாரணை இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணி கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க. அதை அவருக்கு வீட்டிலேயே இருந்து கட்டுக்கட்டா பணத்தை அள்ளிட்டு போன கதையெல்லாம் அதில் வரும். நயன்தாரா வீட்டில் இவ்வளவு, திரிசா வீட்டில் இவ்வளவு, ஜோசப் விஜய் வீட்டில இருந்து இவ்வளவு ரூபா எடுத்தாங்க. அதில் அண்டர் கிரவுண்ட்ல ரூம் வச்சிருந்தாரு. இந்த ஸ்டோரி எல்லாம் பழைய பேப்பர்ல உள்ளது வெளியே வரும். இவர் எப்படி நேர்மையான ஆட்சி தருவார்னு நம்புறீங்க? அது எப்படி, அந்த லாஜிக் எப்படி? எனக்கு அது புரியல. நீங்க நேர்மையா ஜனநாயகம் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினாருன்னு அவரை வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு வரி கட்டினு அவரை சொல்லுங்க. இவர் இது குறைஞ்சது இவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு நடந்த வாங்கின சம்பளத்துக்காவது கணக்க ஒழுங்க சொல்லுங்களேன். அப்பட வீட்டில் அவர் காணிச்ச 600 கோடி ஏதோ காணிச்சாரு, அது உண்மையாது? இதை விட கேவலம், இவர் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்ப லண்டனுக்கு போயிருக்காரு. எப்படி போனாரு? 10,000 ரூபாய் வச்சுட்டு குடும்பத்தோட போயிருக்காரு. வேற இல்ல, இதெல்லாம் கேலி பொருளா இல்லையா? அப்ப இது உண்மைக்கு புறம்பான தகவலை தான் இவங்க சொல்றாங்க. நம்மளெல்லாம் மடையன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க, நம்ம மடையன்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லா அரசியல்வாதியும் இதை தான் செய்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரிஜினலா அவருக்கு என்ன அந்த வசந்தன் கோ ஒரு தடவை அவருடைய கொடுத்த அந்த இது ஒரிஜினலா அவரு கிட்டத்தட்ட அவருடைய வியாபாரத்துக்கு தக்கவாறு அந்த வருமானத்தை காட்டியிருக்காருன்னு சொன்னாங்க, பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி வருமானத்தை ஒரு வியாபாரம் பிசினஸ் மேன் அவருடைய வருமானத்தை அவர் காணிச்சாருன்னு அந்த நேரத்தை அதை பத்தி கரெக்டா சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களே அந்த வருமானத்தை அவங்க கரெக்டா. மிக்க நன்றி, வணக்கம்.